சின்னடி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன், என்னாச்சு? என்னால் முடியல அஜய். நான் அப்பயே சொன்னேன் கெட்டு போன பரோட்டா சூடு பண்ணி சாப்பிட்டதுன்ட்டு. இப்போ பாரு முடியலன்ற, வா ஹாஸ்பிட்டல் போனவா. என்னால் உன் கூட இருக்க முடியல சொல்கிறேன் அஜய். அப்பாடா, நான் கூட ஹெல்த்துக்கு என்னமோ ஆச்சோன்னு நினச்சேன். உனக்கு நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? நீ பிறப்பால் ஒரு தெலுங்கா இருந்தாலும் நீ பேசுகிற தமிழ் எனக்கு நல்லாவே புரியுது. அப்புறம் என்ன? டேய் சத்தியமாக உனக்கு கொண்டு வேண்டா. வேணகை, என்னை கொண்டுட்டா நீ விதவையாயிடுவேன். அது என்னால் பார்க்க முடியாது. நீ முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. எனக்கு நீ இப்படி பேசுறது தான் பிடிக்கல. எஸ்டர்டே பார்ட்டிக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட் உன்னை பார்த்துட்டு அம்மாரியும் கேட்குறா. அதுக்கு நீ சாப்பிட்டேன்னு ரிப்ளை பண்ற. உன்னை ஏன் தான் லவ் பண்ணன்னு கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சுட்டேன். இனி நமக்குள்ள இதெல்லாம் வேண்டாம். கரெக்ட் கயல். என்ன கரெக்ட்? நமக்குள்ள இதெல்லாம் வேண்டாம். நாம இங்கிலீஷ் கற்று வச்சுட்டு நாம என்ன பண்ண போறோம்? நம்ம குழந்தைக்கு தமிழையும் சொல்லி தருவோம், சரியா? நான் அதை சொல்லலை. வேற? எனக்கு இந்த லவ் வேண்டாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். எது இந்த ஹவாரிக்கு சாப்பிட்டேன்னு சொன்னதுக்கு பிரேக்கப் பண்ண போறேன்? இல்ல. அப்போ ஓகே. என்ன ஓகே? இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்றலாம் சில்லியா இருக்குல்ல, அதை சொன்னேன். கயல், ஏ கயல், எங்க போற? ஏய் கயல், நில்லு கயல். என்ன? இங்க ரொம்ப வெயிலா இருக்கு. நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டே பேசுமா, காத்தோட்டமா? பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்க. கையில் ஷையா இருக்கு, கொஞ்சம் ட்ரெஸ் விட்டுட்டு பேசுறியா? யாரும் பார்க்கல. சரி, எதுக்கு பிரேக்கப் பண்ணணும்னு சொல்ற? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? எதுவுமே பண்ணல, அதுதான் தப்பே. புரியல. ஆமா, நைட் டைம் வெளியே போலான்னு சொன்னா நைட்டு குளிர் ஒத்துக்காதுன்னு சொல்ற. நான் தனியா வெளியே போறேன்னு சொன்னா போயிட்டு வாமான்னு சொல்ற. அப்புறம் வேற என்ன சொல்றது? எங்க போற, ஏன் போற, யார் கூட போற, லொகேஷன் அனுப்ப கூட சொல்ல மாட்டேன். எங்க அம்மா அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்றேன். பொட்டு அம்மன் படம் பாரு, பயம் இல்லாம தூக்கம் வரும்னு சொல்ற. என் ஆபீஸ்ல ஒருத்தவன் என்ன ரொம்ப கேர் பண்றான்னு சொல்றேன். ஆனா கொஞ்சம் கூட பொசசிவ் ஆக மாட்டேன். எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு டெய்லி கிஸ் கொடுப்பாங்க, அது போல எனக்கும் வேணும்னு சொல்றேன். நீ எங்க அப்பாக்கே ஃபோன் பண்ணி உங்க ஒய்ஃபுக்கு மட்டும் கொடுக்காதீங்க, உங்க பொண்ணுக்கும் சேர்த்து கொடுங்க, பாவம் பாசத்துக்கு ஏங்குறான்னு சொல்ற. நல்லா தானே பண்ண. கிழிச்ச மூடுறா வாய. இனி நம்ம பேச வேணாம், பார்க்க வேணாம். நான் போறாஜி. போகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா போக முடியலையே. நீ என்னதான் பண்ணாலுமே உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குதே. உன்னோட இன்னசென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நம்மளுக்கு தேவை இப்போ மெச்சூரிட்டி. ப்ளீஸ் அதை மட்டும் எனக்காக மாத்திக்கிங்க. ஓகே. என்ன ஓகே? சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். கயல், என்ன? வரும்போது 30 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டுன்னு வந்தேன். போகும்போது நீ காசு கொடுப்பன்ற நம்பிக்கையில் தான் வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு 28 ரூபா மட்டும் கொடுத்தா பேலன்ஸ் 2 ரூபா நான் போட்டுப்பேன். இந்த வச்சுக்க, இதான் என்கிட்ட இருக்கு.
கயல் கயல் இந்த 2 ரூபா இன்னைக்கு 28 ரூபா மட்டும் போதும். நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் மெட்டர்னிட்டியை நடந்துக்கலன்னா அப்புறம் நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? சிரிக்கிறியா முறைக்கிறியா சொல்லு? டேய் ஐயோ